ஹலோ ஆல். ஸோ இது நம்மளோட 3rd கிளாஸ். நம்ம இதில் வந்து சிங்கிள் க்ரூஷே எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து அகேன் நான் வந்து ஸ்மால் உல்லன் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய பண்டல்லாம் யூஸ் பண்ணலாம், இன்கேஸ் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம உல்லன் பாலோட எண்ட் த்ரெட் எடுத்திருக்கோம், அதை வந்து நம்ம ஃபிங்கரில் இப்படி சுற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த செயின் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரியலனா என்னோடய இதுக்கு முன்னாடியான பிஃபோர் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து செயின் எப்படி போடணும் அப்படின்றது அதில் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம செயின் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் க்ரூஷேக்கு பேசிக்கே வந்து செயின் தான். ஸோ செயின் வந்து நல்லா பேஸ் வந்து கரெக்டாக ஃபஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தது வந்து இந்த சிங்கிள் க்ரூஷே ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நாட் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ண போகிறேன். எப்படின்னா ஸோ சேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நம்ம செயின் போட்டுக்கணும். செயின் போட்டால் மட்டும்தான் ஃபர்தராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டோம். நம்ம எக்ஸஸ் த்ரெட்டை அந்த பாலோடு சேர்த்துருக்கிறத வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் செயின் ஃபஸ்ட் செயின் போடணும். செயின் போட்டால் தான் நம்ம வந்து எஸ்சி கண்டினியூ பண்ண முடியும், அதாவது சிங்கிள் க்ரூஷே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், நான் இதுலேயும் சொல்லிடுறேன் எப்படி செயின் போடணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்கர் த்ரெட்டு நம்ம ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் வந்து செயின் வந்து நீடில் தான் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் நூலை ஒன்றுனா உள்ளே வந்து கிராப் பண்ணுறேன். ஸோ தட் நான் வந்து செயின் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட மிஷின் ஸ்டிச்சிங் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ மிஷின் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி வெளியில் தள்ளுமோ அதே மாதிரி தான் நம்ம கையில் பண்ணுறோம். அவ்வளோதான் இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீட்டாக ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வச்சு தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரூஷேவே போட முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஸோ சிங்கிள் க்ரூஷேக்கு பேஸே வந்து செயின் தான். செயின் வந்து நம்ம கரெக்டாக வந்து நீட்டாக போட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாமல் நீட்டாக போட்டோம் கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ நம்ம சிங்கிள் க்ரூஷேவே வந்து ஒரு யூ டர்ன் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். நான் இப்போ ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு 10 செயின்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அடுத்து யூ மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸாக நான் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நான் செயின்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கணும், யூ மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்து அந்த செயினில் தான் நான் வந்து அடுத்த ஸ்டிச்சஸே நான் போட போகிறேன். ஸோ திருப்பி பாருங்கள் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த செயின் நம்மளோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எவ்வளோ செயின்ஸ் போட்டு முடிச்சிட்டோமோ அதுக்கு அடுத்தது திருப்பியும் எஸ்சி வந்து லைட்டாக டர்ன் பண்ணிக்கணும், நம்மளோட ஒர்க்கே டர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த எண்ட் பாயிண்டில் நல்லா உங்களோட தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டிச் வந்து அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பிடிச்சிக்கணும் கண்டிப்பாக, இல்லாட்டி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எஸ்சி போட போகிறோம். ஸோ எஸ்சி போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செயினில் எல்லாமே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த முன்னாடி இருக்கிற எல்லா இதுலேயுமே நல்லாவே நீடில் வந்து உள்ளே போய் வெளியில் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம நீடிலும் நம்ம ஒரு லூப்புக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லூப்பு ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுறணும். அந்த எந்த செயினில் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற த்ரெட் இருக்கிறோ அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில், ஓகேங்களா, அடுத்த செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதில் தான் நம்மளோட ஸ்டிச்சை போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீடில் அந்த செயினில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை கிராப் பண்ணணும். ஓகேங்களா? உள்ளே வந்து கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து அது மூலமாக ஒரு சின்னதாக ஒரு 2 செயின் மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், 1 2 2 லூப் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த செயினை என்ன பண்ணணுன்னா அந்த 2 லூப் என்ன பண்ணணுன்னா என்னோடய த்ரெட் வச்சு திருப்பியும் நான் வந்து அதை ஸ்டிச்சாக போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்சி. திருப்பியும் இன்னொரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த செயினில் போட போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செயினில் அந்த ஃபர்ஸ்ட் செயினை முடிச்சிட்டோம்.
அடுத்து வர செயினில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சேம் வே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸோ செயின்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கிராப் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி த்ரெட் கிராப் பண்ணுறேன்னு. ஸோ த்ரெட்டு கிராப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 லூப் ஃபார்ம் ஆகும். 2 லூப் ஃபார்ம் ஆனதை திருப்பியும் த்ரெட் எடுத்து நான் அதை ஒரு ஸ்டிச்சாக ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எஸ்சி ஸ்டிச் இருக்கும். 2 ஸ்டிச் நம்ம போட்டிருக்கேன், நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் சின்ன சின்ன ஸ்மால் ஹோல்ஸ் வரும். ஓகேங்களா, அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக சிங்கிள் க்ரூஷே போட்டதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்டிச் பார்த்திங்கனாவே நல்லா தெரியும். ஸோ எப்படி 1 2 3 4 ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிச் நான் வந்து கண்டினியூஸாக ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த கேப்புமே இல்லாமல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த ஸ்டிச்சு. ஸோ இது ஒன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது நல்லா ஸ்டிச் வந்து இன்னும் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இது பாருங்கள். இப்போ நான் அதை திருப்பியும் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 2 லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. அகேன் நான் த்ரெட் கிராப் பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நம்ம சிங்கிள் க்ரூஷே போடுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அடுத்து வர ஹாஃப் டபுள் க்ரூஷே ஆர் டபுள் க்ரூஷே கொஞ்சம் கேப் ரொம்ப அதிகமாக தெரியும். ஓகேங்களா, எந்த ப்ராஜெக்ட் பண்ணிங்கனாலும் எந்த ஸ்டிச் போட்டாலுமே ஒரு கேப் ரொம்ப அதிகமாக தெரியும். பட் ஆனால் சிங்கிள் க்ரூஷே போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டிச் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ சேம் வே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மிஷின்லலாம் ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு சைஸ் வச்சு மாறும் இல்லைங்களா. லைக் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் ஒரு சில ஸ்டிச்சு. ஏன்னா அது எல்லாமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து மைன்யூட்டாக இருக்கும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டிச் வந்து ரொம்ப கேப் அதிகமாக தெரியும். ஸோ இது எல்லாமே சைஸ் வச்சு மாறும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ சிங்கிள் க்ரூஷேங்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப இத்தினோன்னு கூட உங்களுக்கு கேப்பே இல்லாத அளவுக்கு ஸ்டிச் இருக்கும். அதுதான் வந்து சிங்கிள் க்ரூஷேவோட ஸ்பெஷாலிட்டி. பட் ஆனால் இதுவே வந்து ப்ராஜெக்ட் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹாஃப் டபுள் க்ரூஷே தான் நம்ம யூஸ்வலாகவே ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கும் விட இன்னும் ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ்னால் நமக்கு டபுள் க்ரூஷே, லைக் ரொம்ப சாஃப்டாக ஓகே நமக்கு பெருசாகவே நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இன்னும் டபுள் க்ரூஷேவும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதுவுமே இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இட் டிஃபர்ஸ், அந்த ஸ்டிச் வந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, லைக் நம்மளோட அந்த கேப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் சிங்கிள் க்ரூஷே. இதுவே ஹாஃப் டபுள் ஆர் டபுள் க்ரூஷேல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கேப் அதிகமாக உங்களுக்கு பெருசாகவே இருக்கும் இதை விட. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் வந்து போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நாட் வந்து எப்படி போடணும் அப்படின்றத நான் இதில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம நீடில் டோட்டலாக நம்ம த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம நார்மலாக செயின் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செயின் போட்டு அந்த செயினை வந்து வெளியில் கிராப் பண்ணி இழுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச் வந்து டைட் ஆகிக்கும். ஸோ தட் அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து நூல் திரும்பி வெளியில் வராது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எடுத்ததுக்கப்புறம் அந்த நூலை வந்துட்டு நம்மளோட நார்மல் நீடில் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டில் நம்ம வந்து கம்பைன் பண்ணிடணும். ஸோ நான் அந்த ஸ்டிச்சிங் எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபைனலாக எல்லா ஸ்டிச் பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஆர் அதை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அதை இன்சர்ட் பண்ணுன்றதை காமிக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் வந்து சிங்கிள் க்ரூஷே. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஹாஃப் டபுள் க்ரூஷேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.